இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற காமெடி ஹாரர் ஃபேண்டசி ஜேர்னரில் வந்திருக்கிற பிரகாம்பனம் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு இந்த படமும் ஒரு கோஸ்ட்டு சம்மந்தமான ஒரு பேய் அப்படிங்கிற இறந்தவங்களோட ஆத்மா வந்து வேற ஒருத்தர் உடம்புல பூந்தா எப்படி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ மலையாளங்களில் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவியவே கோஸ்ட்டை பேஸ் பண்ண படங்களே நிறையா ஒரு காமெடி ஜேர்னரில் நிறையா படங்கள் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் தான் இந்த பிரகாம்பனம் அப்படிங்கிற படமும் வந்திருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனேவே ஒரு முன்னோர்கள் பித்ருக்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வர்றாங்க. அதுக்கப்புறமேல் கொஞ்ச நேரத்தில் படம் வேறு ஒரு லைனில் போயிடுது. ஒரு காலேஜ் எலெக்ஷன் இது சம்மந்தமாக போயிட்டு இருக்கும்போது, என்னடா ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் படமே எங்கேயோ வேறு ஜேர்னரில் போயிட்டுருக்கே அப்படிங்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இந்த படத்தோட ஹீரோ அவங்களோட ஒரு பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட அஸ்தியை கொண்டு போய் காசியில் கரைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட தாத்தா ஆசைப்பட்டனால அந்த அஸ்தியை வந்து இந்த காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட கொடுத்து விட்றாரு. அதை ஒரு சின்ன ஒரு மூக்குப்பிடி டப்பா மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு கொடுத்து விட்றாங்க. அந்த அஸ்தியை இந்த பையன் வந்து தன்னோட காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். தன்னோட ஹாஸ்டலில் வச்சுட்டு அதை கொண்டு போய் காசியில் கரைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கும்போது, அந்த அஸ்தி அப்படிங்கிறது தெரியாமல் தன்னோட கூட இருக்க ரூம்மேட் வந்து அந்த அஸ்தியை எடுத்து மூக்குப்படின்னு நினச்சி உறிஞ்சிடுறான். உறிஞ்சினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அஸ்திக்குள்ளே அந்த பாட்டியோட ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதோட ஆவி தன்னோட ரூம்மேட்டோட உடம்புக்குள்ளே பூந்து அது நிறையா விஷயங்களை பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. படம் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடியாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படம் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் எங்கேயுமே ஓரளவுக்கு பெருசாக போரிங் இல்லை. ஒரு சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய அளவில் காமெடிஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் கூட மலையாளத்தில் இந்த சர்வம் மாயா அப்படிங்கிற மாதிரி சில படங்கள்லாம் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்திருக்குது. சில இடங்கள் அந்த பாட்டியோட ஆத்மா வந்து அந்த பையனோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் சில சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி நல்லா பண்ணி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாட்டியோட ஆத்மாவை எப்படி இந்த பையனோட உடம்புலேருந்து விரட்டினாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்திருக்குது. இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. என்ன காரணம்னு பார்த்துட்டா, இந்த படத்தில் வந்த நிறையா சீன்ஸ் ஒன்று ஹாரர் அப்படின்னா ஒரு சில இடங்களில் பயமுறுத்துகிற மாதிரி இருந்திருக்கணும். இல்லை காமெடி அப்படின்னா முழுசாக ஒரு காமெடி ஜானர்லேயே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது வந்து காமெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது நிறையா இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ படம் ஓவராலாக ஓகே, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.